ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரே பொடியில் 2 விதமாக நம்ம அந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இது வரைக்கும் நம்ம சேர்க்கக்கூடியாத ஒரு முக்கியமான ஒரு பொருளை இன்றைக்கி வந்து சேர்த்து இன்றைக்கி செம்மையான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்குன்ட்டு. இதை நீங்கள் எங்கே வேணாலும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுட்டு ஸ்கேன் பேக்கில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் எங்கெல்லாம் போய் தலையெல்லாம் சீவுறீங்களோ அங்கெல்லாம் வந்து வெள்ளை முடி இருந்துச்சுன்னா சீவிட்டு லைட்டாக வந்து இப்படி டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்படி டச்சப் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து மை மாதிரி பிடிச்சிக்கும். இது நல்லா வந்து நாட்கள் ஆக ஆக நல்லா கருப்பாக மாறும். இது எப்போவுமே நீங்கள் உங்கள் கூடவே இதை வச்சுக்கலாம். இந்த மெத்தேடு இது ஓகே. ரெண்டாவது ஒரு மெத்தேடு இதே இதில் ஹேர் டை ஆயிலும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆயில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆயிலை ரெடி பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் அந்த ஹேர் டை நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு 2 நாள், வாரத்தில் 2 நாள் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு ஹெர்பலான சீவக்காத்தூள் ஷாம்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஹேர் டைக்குமே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம அவசரத்துக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்கள் முடி வந்து வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக கருப்பாக மாறிடும். ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க, இப்போ இது என்னென்ன ஹேர் டையை இது என்ன பொடி வச்சு இப்போ 2 ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாய் வாங்கிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எதுவுமே ஆகாத ஒரு பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் வேஸ்டேஜான பாத்திரம் இருந்ததுன்னா இப்போ இது மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பொருள் வந்து நம்ம சேர்க்கக்கூடியது இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தாத ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கருப்பு எள்ளு. இந்த எள்ளு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில், மளிகை கடையில் எல்லா பக்கமே கிடைக்கும். இந்த எள்ளு வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் வந்து ரெடி பண்ணுறோம். இதை நீங்கள் 2 விதமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஸ்பூன் வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு எல்லாம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக. இந்த எள்ளுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெலனின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு மெலனின் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து வந்து பாருங்கள் முடி வந்து நல்லா வெள்ளை முடி வந்து நரைச்சி போகும். அதனால தான் நம்ம வந்து கருப்பாக்குறதுக்காக நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து சூப்பராக வந்து கருப்புங்க பாருங்கள் எப்படி வெடிக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வெடித்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு இப்போ இது 2யும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா வெடிக்கிற பதம் இருக்கிறதுனால சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது கூட நெல்லிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது 3யும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நார்மலாக நெல்லிக்காய் பவுடரை வந்து நீங்கள் தண்ணியில் குழச்சி வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணி குளிச்சிங்கனாவே உங்கள் இளநரையெல்லாம் வந்து நல்லா கருப்பாக மாறும். இப்போ நம்ம சேர்த்துக்கிற இந்த கடுகோடும் எள்ளோடும் சேர்த்து நீங்கள் செய்கிறப்போ நல்லாவே உங்கள் முடி வந்து நிரந்தரமாக ஒரே வாரத்தில் நல்ல கருமையாக மாறுங்க. இது அடுத்தடுத்து நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வர்றப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருகிற அளவுக்கு இதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், அந்த நெல்லிக்காய் பொடியும் நல்லா சூடாயிருச்சு. சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, நல்லா வறுபட்டும். சிம்பிள் மெத்தடு, ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% நல்ல சூப்பர் ரிசல்ட்டாக கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணி போடக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. இப்போ அந்த சத்தமெல்லாம் அடங்கிருச்சு பார்த்திங்களா, அந்த வெடிக்கிற சத்தமெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. அப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து நெல்லிக்காய் பவுடரை கொஞ்சம் நம்ம வறுத்து எடுக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் டோட்டலாகவே நல்லா வறுபட்டுரும். அதனால் சாதாரண ஒரு பாத்திரத்தில் வச்சே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லாவே வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு இது நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். எள்ளு கண்டிப்பாக வந்து இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு 50 கிராம் அளவுக்கு எள்ளு, ஒரு 25 கிராம் வரைக்கும் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி, இது மொத்தமாக கலந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் இது ரெகுலராக வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முடி வந்து நரைச்சிருக்குது அப்படின்னா இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து நம்மளுக்கு வெள்ளை முடி வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இனிமேல் வளர்கிற முடியும் நல்லா வந்து கருப்பாக வளருங்க. செம்மையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இப்போ நம்ம 3 பொருளுமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம்.
இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி வந்து போட்டாச்சு. தண்ணி ஈரம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பவுடராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது. சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா இது நல்லா வந்து ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. நல்லா வறுபட்டுட்டாலே உங்களுக்கு வந்து பொடி வந்து நம்மளுக்கு சலிக்க வேண்டியது வராது. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டை எடுத்துகிட்டு நம்ம அதில் கொட்டி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. பொடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை நீங்கள் வந்து நல்லா டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை 2-3 விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், கையில் பார்த்திங்களா எதுவுமே நம்ம பண்ணல, எந்த அளவுக்கு வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு 2 விதமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கற்றாழை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா தேங்காய் எண்ணெயோட இந்த கற்றாழையை நல்லா வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணணும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சா. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து கலந்து விடுங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தடவிட்டு நீங்கள் தலை காய வச்சு சீவிட்டு போய்க்கலாம். இது இன்னொன்று என்னென்னா, இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுத்தமாக வந்து நம்ம அந்த க்ரீம் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட் அளவுக்கு நீங்கள் இந்த க்ரீம் மாதிரி வந்து இது ரெடி பண்ணணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து க்ரீம் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மெத்தட் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை எதுலையாவது ஒன்று வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். தலை சீவிட்டு இதை வந்து லைட்டாக எடுத்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உணர வச்சு நீங்கள் அப்படியே தலை சீவலாம். இல்லை சீவின தலையில் வந்து இது தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிக்கும். இது நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான். இது நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்குங்க. இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நல்லா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கை வைக்காமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. அப்படியே வந்து இது ஊற என்ன அப்படியே வந்து நெல்லிக்காய் பவுடரும் இந்த எள்ளு இதோட இது வந்து நல்லா இந்த எண்ணெயில் ஊற நல்லா கருப்பாகுங்க. நல்லா மெத்தேடாகும். ஒரு 2 நாள் கரைச்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த டை வந்து இன்னும் கருன்னு நல்ல ஒரு சூப்பர் மெத்தேட் ஆயிரும். அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு முறை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணி விட்றலாம். எந்த ஒரு
அந்த திப்பு திப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா போயிட்டு வந்து நீங்கள் எப்போ தோணுதோ அப்போ வந்து நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சீவக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஹெர்பல் சீவக்காய் ஷாம்பு அந்த மாதிரி பண்ணுங்கள். கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்படியே பளிச்சுன்னு போயிடும். இது வந்து நீங்கள் சீவக்காய் போட்டு குளிக்கிறப்போ கலர் நிற்குமானா போகும். ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தலையில் நல்லா ஸ்கின்ல இறங்கி படிப்படியாக உங்கள் முடியெல்லாம் நல்லா வந்து வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறும். சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை நல்லா டச் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து இதை வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஆயில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஆயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ இந்த பவுடரை வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் வந்து இந்த பவுடரை போட்டு இந்த மாதிரி வந்து ஆயிலை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் கையில் ஊற்றுறப்போ இங்கே பாருங்கள் இந்த கலரில் மாறிடும். இந்த மாதிரி திக்காயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவு திக்காக இருக்குன்ட்டு. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவசியமில்லை இல்லை. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஊறி வர்றப்போ ஆயில் வந்து நல்லா கலர் மாறிடும். இந்த 2 விதமும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை வந்து வாரத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பு தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை ஊற வச்சு குளிக்கலாம். 2வது மெத்தேடு, இது எங்கேயாவது நீங்கள் அர்ஜெண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு லைட்டாக எடுத்து நீங்கள் அங்கங்கே டச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே சீவிட்டு போய்க்கலாம். இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு ஈஸியான ஒரு ஹேர் டே தான். இது நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆயிலோடு நீங்கள் சேர்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இது எப்படி நான் டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தலையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, நல்லா வந்து வெள்ளை முடியை இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த கையில் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், கையில் நான் எடுத்து டச்சப் பண்ணோம்னா இந்த மாதிரி எடுக்கிறீங்களா, இங்கே பாருங்கள் அந்த இடத்துல எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். வலுவலுன்னு பிடிச்சிக்கும். ஒரு துளி கூட நம்ம அந்த போட்ட மாதிரியே தெரியாது. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் சீப்பு போட்டிங்கன்னா எதுவும் ஒட்டாது, நல்லா வந்து பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதா, எதுவுமே தெரில. இது நீங்கள் போட்டுட்டு சீவுறதுக்கு நீங்கள் சீவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டை போட்டுடுறோம். இப்போ தலை சீவிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம தலை சீவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுது. இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா, இந்த பாட்டிலில் இருக்கிறத எடுத்துகிட்டு பாருங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா டச்சப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி தேய்ச்சி விடுங்க. ஸ்கின்னில் படாமல் அந்த முடியில் மட்டும் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். ஒரு நொடியில் உங்கள் முடி வந்து கருமையாயிரும். கண்டுபிடிக்கவே முடியாது, அது பாட்டில் காஞ்சிரும். நீங்கள் போட்டதே தெரியாது. இப்போ நான் முன்னாடி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்கின்னில் படாமல் போடணும். இந்த இடத்துல வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா போட்டதே தெரியாது, காஞ்சிருச்சு அப்படின்னா போட்டதே தெரியாது. அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் நம்ம போடலை, இந்த பக்கம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள், நல்லா காஞ்சிரும். இந்த மேலே லைட்டாக நீங்கள் சீவிட்டாலும் தெரியாது. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இப்போ எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்த்தீங்களா, எந்த ஒரு ஹேர் டை நம்ம போட்ட மாதிரியும் தெரியாது. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் பாட்டில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் உடனே குளிக்கணும் காட்டி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக காட்டி கொடுக்காது. இந்த மாதிரி அவ்வளோதான். இதை போட்டு நல்லா காஞ்சிரும். நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்க்கலாம். இது வந்து நீங்கள் போட்டிருக்கா போடலை எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. எதாவது தெரியுதான்னு பார்த்தீங்களா, ஸ்கின்னில் படாமல் முடியில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நிறையா பேர்த்துக்கு எதுக்காக இந்த மாதிரினா, முன்னாடி தான் அதிகமாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு காதோரம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதை நீங்கள் தாடிக்கு மெயினாக வந்து நிறையா பேர் கேட்குறீங்க தாடிக்கு யூஸ் பண்ணலாமா. இது வந்து தாடிக்கு மீசைக்கு நீங்கள் அப்படியே வந்து குளிச்சுட்டு லைட்டாக அப்படி போட்டு சீவி விட்டுட்டு போயிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிக்குங்க, சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பயன்படுத்துறதுக்கு கெமிக்கல் இல்லாமல் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஷாம்பு போட்டு சீவக்காய் போட்டு குளித்தா போகத்தான் செய்யும். ஆனால் இது தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது. நாளடைவில் நல்லா வந்து இது உள்ளே போக 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 நம்மளுக்கு வந்து இருக்கிற முடியாது வெள்ளையாகாமல் நல்லா கருப்பாகும். அதனால் இது கண்டிப்பாக வந்து இது வந்து
ஒரு டெம்பர் வரையும் நம்ம ஒரு வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கண்ட கண்மையை அது இதுன்னு வாங்கி தடவாமல் ஒரு கெமிக்கல் இது எதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு செம்மையாக யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.